Hello students, last video la nama unit 1 la chapter 3 classification of business activities oda introduction வந்து நம்ம பார்த்தோம். அதில் வந்து இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ்ன்னு ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. அதில் இண்டஸ்ட்ரியை பற்றி நம்ம பார்த்தோம். அதே போல் கைண்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் எப்படியெல்லாம் இண்டஸ்ட்ரியை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஆக்டிவிட்டியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க, இன்னொன்று சைஸ் வாரியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போது ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி அப்படின்றத வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்போது இண்டஸ்ட்ரீஸ் மே பி டிவைடட் இன்டு 3 வைட் கேட்டகரிஸ். அதை மறுபடியும் மூணு விதமாக வந்து பிரிச்சிருக்காங்க. இது பிரைமரி, செகண்டரி, டெரிட்டரி இண்டஸ்ட்ரீஸ். முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை உற்பத்தி அப்படின்னு மூணு வகையாக பிரிச்சிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பிரைமரி இண்டஸ்ட்ரீஸ். பிரைமரி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா பிரைமரி அப்படின்னாலே என்னது, முதல் நிலை, ஃபர்ஸ்ட் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ ப்ரைமரி இண்டஸ்ட்ரி இஸ் கன்சர்ன்டு வித் ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் நேச்சர். அதாவது ப்ரைமரி இண்டஸ்ட்ரி அப்படின்றது வந்து என்னன்னா, அது உற்பத்தி செய்யும் பொருள் வந்து எதை பயன்படுத்தி பொருளை உற்பத்தி செய்வாங்க அப்படின்னா, இயற்கையாக கிடைக்கும் பொருட்களை வைத்து ஒரு பொருளை உற்பத்தி செய்வார்கள். இதுதான் வந்து ப்ரைமரி இண்டஸ்ட்ரியோட வேலை. ஸோ ப்ரைமரி இண்டஸ்ட்ரி அப்படின்னா என்ன, பேஸ் என்ன, நேச்சர், இயற்கை தான் அதுக்கு முதல் நிலை. ஸோ இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய ரிசோர்சஸ், வளங்களை பயன்படுத்தி பொருட்களை உருவாக்குவது தான் ப்ரைமரி இண்டஸ்ட்ரீஸ். இட் இஸ் எ நேச்சர் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரீஸ். இந்த இண்டஸ்ட்ரின்றது என்னது, ஒரு இயற்கையை சார்ந்த ஒரு வகை. which requires very little human effort. இதில் என்னன்னா, ஒரு மனிதனுடைய எஃபர்ட்ன்றது வந்து ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். அந்த பொருளினுடைய தேவை அதிகமாக இருக்கும், ஆனால் மனிதனுடைய எஃபர்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர், ஃபார்மிங், ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷ்ஷிங், ஹார்டிகல்ச்சர் எட்ஸெட்ரா. அதாவது இயற்கையாக வந்து இப்போ அக்ரிகல்ச்சர், இப்போ வந்து விவசாயம் பண்ணுறோம். விவசாயம் பண்ணும்போது மக்களோட எஃபர்ட் வந்து இருக்கும், ஆனால் அந்த இயற்கையினுடைய தன்மை தான் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஃபார்மிங், ஃபாரஸ்ட்ரி அப்படின்னா என்னது, ஃபாரஸ்ட்ரினா காடுகளை வளர்ப்பது. ஃபிஷ்ஷிங், மீன் வளத்தை அதிகரிக்கிறது. ஹார்டிகல்ச்சர்னால் தோட்டக்கலை. ஓகேங்களா, தோட்டக்கலை. இது எல்லாத்துக்குமே வந்து என்ன மெயினாக இருக்கிறது, நேச்சர், இயற்கை தான் வந்து முதல் நிலையாக இருக்குது. தீஸ் இண்டஸ்ட்ரீஸ் மே பி ஃபர்தர் சப்டிவைடட். இந்த ப்ரைமரி இண்டஸ்ட்ரீஸையும் என்ன பண்ணியிருக்காங்க, ரெண்டு விதமாக பிரிச்சிருக்காங்க. எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரீஸ், ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரீஸ். எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரீஸ்னால் என்னென்னு நான் ஆல்ரெடி அந்த டேபிள் சொல்லும்போது சொல்லியிருக்கேன். எக்ஸ்ட்ராக்டிவ்ன்றது ஒரு பொருளிலிருந்து அந்த பொருளிலிருந்து இன்னொரு பொருளை தயாரிக்கிறது தான் எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரீஸ். தீஸ் இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஆர் ட்ரா அவுட் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் நேச்சுரல் சோர்சஸ். அதாவது ஒரு இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்திலிருந்து ஒரு பொருளை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள்லேருந்து இன்னொரு பொருளை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. எக்ஸ்ட்ராக்ட் இண்டஸ்ட்ரீஸ் சப்ளை சம் பேசிக் ரா மெட்டீரியல்ஸ் தட் ஆர் மோஸ்ட்லி ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ஜியாகிரபிக்கல் ஆர் நேச்சுரல் என்விரான்மெண்ட். அதாவது இந்த எக்ஸ்ட்ராக்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்ன பண்ணால், அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ்னால் மூலப்பொருட்கள். ஸோ அது எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா, இயற்கையாக நேச்சுரல் என்விரான்மெண்ட்டில், ஸோ இயற்கையான சூழ்நிலையில் அது கிடைக்கும். ஒவ்வொரு காலநிலைக்கு ஏற்ப ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கிளைமேட் இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அங்கே ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும், ஸ்பெஷாலிட்டியான ரிசோர்ஸஸ் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா, இப்போ கோலார் தங்கம் அப்படின்னா, இப்போ நம்ம கர்நாடகாவில் வந்து அந்த கோலார் தங்க சுரங்கம் இருக்குது. ஸோ அங்கேருந்து நம்ம என்ன பண்ண முடியும், தங்கம் நம்ம வாங்கிக்கலாம். தங்கம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க அங்கேருந்து, அந்த சுரங்கத்துலேருந்து, தங்க சுரங்கத்துலேருந்து என்ன பண்ணுறாங்க, தங்கத்தை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி நம்ம இதில் நிலக்கரியில் சுரங்கத்துலேருந்து என்ன பண்ணுறாங்க, நிலக்கரியை கோல் வந்து அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இயற்கையாக இருக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து நம்ம வந்து பொருளை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரீஸ்.
Products of these industries are usually transformed into many other useful goods by manufacturing industries. அதாவது இப்போ ஒரு ரா மெட்டீரியல் நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னா அந்த பொருள் மூலிமா ஒரு ப்ராடக்ட் மட்டும் கிடையாது, பலதரப்பட்ட ப்ராடக்டை வந்து பிரித்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இம்பார்ட்டண்ட் எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் இன்க்ளூட் ஃபார்மிங், மைனிங், ஆயில் ட்ரில்லிங், ஹண்டிங் அண்ட் ஃபிஷிங் ஆப்ரேஷன்ஸ். அதாவது மைனிங் அப்படின்னா இப்போ நம்ம சுரங்கம்லாம் பார்த்தோம் இல்லையா, ஸோ சுரங்கத்துலேருந்து என்ன பண்ணுவாங்க, தங்கத்தையோ இல்லை வந்து கோலையோ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அது என்ன பண்ணுவாங்க, அது மண்ணோட கலந்து தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அதை வந்து பிரித்து எடுப்பாங்க. அதே மாதிரி ஆயில் ட்ரில்லிங் அப்படின்னா இப்போ எண்ணெய் கிணறுலாம் இருக்கும் இல்லையா, அந்த எண்ணெய் கிணறுலாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு ட்ரில் பண்ணி துளையிட்டு அந்த எண்ணெய் கிணறுலேருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெய் வந்து க்ளீனாக இருக்குமா, கிடையாது. அது என்ன பண்ணுவாங்க, அதை சுத்தப்படுத்துறது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு இயற்கையிலிருந்து நேச்சுராக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து நம்ம வந்து பலதரப்பட்ட பொருளை வந்து நம்மளால் கேதர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா ரீப்ரொடக்ஷன். அதாவது இப்போ வந்து தேனீ வளர்க்குறாங்க, அதே மாதிரி ஆடு இது வளர்க்குறாங்க, மாடு வளர்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதனுடைய பரம்பரை இதை வந்து மரபை வந்து மரபணு வச்சு அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அந்த உயிரினத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அதை ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ வந்து தீஸ் இண்டஸ்ட்ரீஸ் ரிமெயின் என்கேஜ்டு இன் ப்ரீடிங் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஃபார் தர் யூஸ் இன் ஃபர்தர் ரீப்ரொடக்ஷன். அதாவது இப்போ வந்து இந்த செடி கொடிகளை ஆகட்டும் சரி, பிளான்ட்ஸாக இருந்தாலும் சரி, அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, அதனுடைய அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரீப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இறால் வளர்ப்பாங்க, இந்த ப்ரான்ஸ் எல்லாம் வளர்ப்பாங்க பாருங்கள். அந்த ப்ரான்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு தொழில் நோக்கத்துக்காக தான் வளர்ப்பாங்க. அதை வந்து ஒரு கொஞ்சமாக போட்டு அதை வந்து ஃபர்தராக வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மீனெல்லாம் வளர்க்குறது, குட்டி குட்டி மீனாக வந்து வளர்க்க, அதுக்கு வந்து நாமளே ஒரு உணவு போட்டு கடல் மீன் இல்லாமல் நம்மளே வந்து மீன்களை வளர்த்து விற்பனை செய்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து அதனுடைய உற்பத்தியை வந்து அதிகரிக்கிறது, அதனுடைய ப்ரொடக்ஷனை வந்து அந்த அது அனிமலாக இருந்தாலும் சரி, பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, அதனுடைய ப்ரொடக்ஷனை வந்து அதிகம் பண்ணுறது தான் வந்து ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது த சீட்ஸ், நர்சரி கம்பெனிஸ், பால்ட்ரி, டைரி, பிகரி, ஹேட்சரிஸ், நர்சரி, ஃபிஷரிஸ், apiary etc. are classic examples of genetic industries. ஸோ ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம ரீப்ரொடக்ஷன் அது இதுன்னு பார்த்தா கூட நம்ம ஒரு எக்ஸாம்பிளோடு நம்ம பார்த்தோன்னா அது என்னன்னு நமக்கு புரியும். இப்போ வந்து பால்ட்ரி, டைரி அப்படின்னா கால்நடைகளை வளர்க்குறது. கால்நடைகளை நம்ம எதுக்காக வளர்க்குறோம், நமக்கு அதுக்கு பால் கிடைக்கும். பால் இருந்து நமக்கு என்ன கிடைக்கும், பால் இருந்து தயிர், நெய், வெண்ணெய், சீஸ் இதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு பொருளை வச்சு நாம் பலதரப்பட்ட பொருளை வந்து நம்ம தயாரிக்கிறோம். அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், அதனுடைய ப்ரொடக்ஷன், அந்த உயிரினத்தோட ப்ரொடக்ஷனை வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். இன்னும் ஃபர்தராக நம்ம தொழிலை வந்து பெரிய லெவலில் கொண்டு போகணுன்னா அதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹேட்சரிஸ் அப்படின்றது என்னென்னா, இப்போது வந்து முட்டை இருக்கும், அதை வந்து செயற்கை முறையில் வந்து அதை வந்து வளர்க்குறது, குஞ்சு பொரிக்கிறது. அது வந்து மீன் முட்டையாக இருக்கலாம். மீன் முட்டைகளை வந்து என்ன பண்ணுவாங்க, செயற்கை முறையில் அந்த மீன்களை வந்து வர வச்சு அதை வந்து வளர்த்து பிஸ்னஸ் பண்ணுறது, இதுதான் ஹேட்சரிஸ். ஆப்பைரி அப்படின்றது என்னன்னா தேனீக்கள் வளர்ப்பு, இதை தான் வந்து ஆப்பைரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரினா அப்படின்னா என்ன அப்படின்றது புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து செகண்டரி இண்டஸ்ட்ரீஸ். இப்போ வந்து நம்ம ப்ரைமரி இண்டஸ்ட்ரீஸில் வந்து எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரீஸ், ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு இருக்குன்றத நம்ம பார்த்தோம். இப்போ செகண்டரி இண்டஸ்ட்ரீஸ்னால் என்ன,
இரண்டாம் நிலை உற்பத்தி தொழில் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம். தேர் ஆர் கன்சர்ன்டு வித் யூஸிங் த மெட்டீரியல்ஸ் which have already been extracted at the primary stage. அதாவது இந்த செகண்டரி லெவல்னும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ப்ரைமரி லெவலில் என்ன பண்ணாங்க, நேச்சுரலாக கிடைக்கிற ரிசோர்ஸஸை வந்து அதிலிருந்து ஒரு ப்ராடக்டை வந்து அவங்க உற்பத்தி செய்கிறாங்க. இப்போது செகண்டரி அப்படின்னும் போது இப்போ அங்கிருந்து கிடைச்ச ஒரு பொருள் இருக்கும் இல்லையா, ப்ரைமரி ஸ்டேஜ், அந்த ப்ரைமரி லெவலில் ஒரு பொருளை நம்ம தயாரிச்சிருப்போம் இல்லையா, அந்த பொருளிலிருந்து செகண்டரி ஸ்டேஜுக்கு இன்னொரு பொருளை நம்ம இது பண்ணுறது. அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரைமரி ஸ்டேஜில் இருக்கிற பொருளை கொண்டு இன்னொரு பொருளை மேனுஃபேக்சர் உருவாக்குறது, இதை தான் வந்து செகண்டரி இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் இண்டஸ்ட்ரீஸ் ப்ராசஸ் சச் மெட்டீரியல்ஸ் டு ப்ரொடியூஸ் குட்ஸ் ஃபார் ஃபைனல் கன்சம்ஷன் ஆர் ஃபார் ஃபர்தர் ப்ராசஸிங் பை அதர் இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ். அதாவது இந்த இண்டஸ்ட்ரீஸோட ப்ராசஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, இப்போ நமக்கு அந்த ஃபஸ்ட் லெவலில் கிடைச்ச மெட்டீரியல் இருக்கும் இல்லையா, அதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, மக்கள் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக கன்சம்ஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து தயாரிப்பாங்க. நேரடியாக வந்து மக்கள்கிட்டயே போய் சேர அளவுக்கு தேவையான பொருளை தயாரிப்பாங்க. அப்படி இல்லைன்னா இதுக்கும் அடுத்த நிலைக்கு கொண்டு போவாங்க, அதாவது அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போவாங்க. இந்த பொருளிலிருந்து ஒரு பொருளை தயாரித்து அடுத்த பொருளுக்கு கொண்டு போவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கார் கம்பெனி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஒரு ஹுண்டாய் கார் கம்பெனின்னு வச்சுக்கோங்க. அந்த ஹுண்டாய் கார் கம்பெனிக்கு இப்போ ஒரு காருன்னா அதுக்கு டயர் இருக்குது, மேலே என்ஜின் இருக்குது, டோர்ஸ் இருக்குது, அந்த மாதிரி சோஃபாஸ் உள்ள அந்த இது வைக்கிறாங்க, சீட் வைக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ இதை எல்லாமே வந்து ஒருத்தவங்களே தயாரிக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒவ்வொரு பார்ட்டையும் வந்து தயாரிப்பாங்க, சரிங்களா. ஸோ அந்த ஒவ்வொரு பார்ட்டையும் அவங்க தயாரிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து அவங்கக்கிட்ட வந்து அந்த பொருளை வாங்கி ஒரு கஸ்டமர்ஸ் கிட்ட போகக்கூடிய ஒரு தனித்துவமான ஒரு ப்ராடக்டை வந்து அவங்க உருவாக்குவாங்க. புரியுதுங்களா. ஸோ ஒன்று வந்து ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக இருக்கும், அப்படி இல்லைன்னா அந்த ப்ராடக்டை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறது தான் வந்து செகண்டரி இண்டஸ்ட்ரீஸ். For example, mining of an iron ore is a primary industry, but manufacturing of steel by way of further processing of raw irons is a secondary industry. அதாவது அயன் ஓர் அப்படின்றது வந்து சுரங்கம் தான். ஸோ இந்த நிலக்கரி சுரங்கத்திலிருந்து இந்த அயன் ஓர் அப்படின்றது இரும்பு கிடைக்கிற இடம். அயன் ஓர்ன்றது வந்து இரும்பு சுரங்கம். அந்த இடத்துலேருந்து என்ன பண்ணுறாங்க, இரும்பை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, அது வந்து ப்ரைமரி இண்டஸ்ட்ரி, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுறாங்க, அதை ஒரு ஸ்டீலாக கன்வெர்ட் பண்ணுறாங்க, ஸ்டீல் ப்ராடக்டாக வந்து என்ன பண்ணுறாங்க, கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு அயனை வந்து ஒரு ரா அயனை வந்து ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டை ஸ்டீலாக கொண்டு வர்றது தான் வந்து யாரோட வேலை அப்படின்னா செகண்டரி இண்டஸ்ட்ரியோட வேலை. ஸோ செகண்டரி இண்டஸ்ட்ரீஸ் மே பி ஃபர்தர் டிவைடட் as follows. ஸோ செகண்டரி இண்டஸ்ட்ரீஸை வந்து மறுபடியும் ஃபர்தராக வந்து அவங்க பிரிக்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தா, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், மேனுஃபேக்சர்னால் உற்பத்தி செய்கிறது, தயாரிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ தீஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் engaged in producing goods through processing of raw materials and thus creating farm utilities. அதாவது இந்த இண்டஸ்ட்ரி அப்படின்றது, இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அப்படின்றது வந்து என்ன வேலை செய்யும் அப்படின்னா, ப்ரொடியூசிங் குட்ஸ், ஒரு பொருளை வந்து உருவாக்கும் த்ரூ ப்ராசஸிங் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். ரா மெட்டீரியல்ஸ்னால் மூலப்பொருட்கள் மூலயமாக ஒரு பொருளை உருவாக்கி அந்த பொருளை வந்து மக்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருளாக மாற்றுவாங்க. கிரியேட்டிங் ஃபார்ம் யூட்டிலிட்டிஸ், அதாவது மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ப்ராடக்டாக வந்து அந்த ரா மெட்டீரியலை இது வந்து மாற்றுவாங்க. அதுதான் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸோட வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. தே பிரிங் அவுட் டைவர்ஸ் ஃபினிஷ்டு குட்ஸ் விச் consume or use through the conversion of raw materials or partly finished materials in their manufacturing operations. அதாவது they bring out diverse finished goods. அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா,
மாறுபட்ட அதாவது டிஃப்ரெண்ட்டான ஃபினிஷ்டு ப்ராடக்டை வேறுபட்ட ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டை வந்து கொண்டு வருவாங்க. விச் வி கன்சியூம் ஆர் யூஸ், நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க வந்து ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக கொண்டு வருவாங்க. த்ரூ த கன்வர்ஷன் ஆஃப் ரா மெட்டீரியல், அந்த மூலப்பொருளை வந்து கன்வெர்ட் பண்ணி மனிதர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய, கஸ்டமர்ஸ் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக அவங்க மாற்றி கொண்டு வருவாங்க. அப்படி இல்லைன்னா பார்ட்லி ஃபினிஷ்டு மெட்டீரியல்ஸ் இன் தர் மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷன்ஸ், இல்லை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கான நிலைக்கு வந்து அந்த பொருளை உற்பத்தி செய்வாங்க. புரியுதுங்களா? ஸோ ஒரு மூலப்பொருள் ரா மெட்டீரியலிலிருந்து ஒரு பொருளை உருவாக்குவாங்க. இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொருளை ஒன்று ஃபினிஷ்டு ப்ராடக்டாக செஞ்சு கஸ்டமர்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த பொருளை வந்து அடுத்த நிலைக்கு உற்பத்தி நிலைக்கு கொண்டு போவாங்க. அடுத்த ப்ரொடக்ஷனுக்கு அடுத்த அதில் சில சேஞ்சஸ் செய்யறதுக்காக அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்க. இதை தான் வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி செய்யக்கூடிய வேலைகள். ஸோ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் மே பி ஃபர்தர் டிவைடட் இன்டு 4 கேட்டகரிஸ். இதே மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸை என்ன பண்ணுறாங்க, இன்னும் 4 வகையாக பிரிக்கிறாங்க. ஆன் த பேசிஸ் ஆஃப் மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன் ஃபார் ப்ரொடக்ஷன், உற்பத்தி நிலைக்கு போகிற வரைக்கும் அதை வந்து 4 நிலைகளாக வந்து அவங்க பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அனலைட்டிக்கல் இண்டஸ்ட்ரி. அனலைட்டிக்கல் அப்படின்றது வந்து எப்படின்னா பகுத்தாய்வது, எக்ஸாமின் திங்ஸ் இன் டீட்டெயில். அதாவது ஒரு 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 ப்ராடக்டை பற்றி நம்ம அதை டீட்டெயில்டாக அதனுடைய எக்ஸாமின் பண்ணுறது, அதை பற்றி தெரிஞ்சிக்கிறது. ஸோ அனலைஸ் பண்ணுறது, இந்த ப்ராடக்டில் வந்து இது இருக்குது, இந்த மாதிரியான டெக்னிக்கல் இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு ப்ராடக்டை பற்றியும் அனலைஸ் பண்ணுறது. ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை வந்து ஃபஸ்ட்டு ஒரு அனலைட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸாக பார்க்குறாங்க. விச் அனலைசஸ் அண்ட் செப்பரேட்ஸ் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் த சேம் மெட்டீரியல்ஸ். அதாவது ஒரு பொருளிலிருந்து ஒரு மெட்டீரியலிலிருந்து டிஃப்ரெண்ட்டான பொருளை வந்து பிரித்து எடுக்கிறது. ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிரித்து செப்பரேட் பிரிச்சிருவாங்க. ஆஸ் இன் த கேஸ் ஆஃப் ஆயில் ரீஃபைனரி. இப்போ ஒரு ஆயில் நமக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆயில் வந்து எப்படி இருக்கும், எல்லா விதமான தூசு தும்மு சக்கை எல்லாம் சேர்ந்து தான் இருக்கும். க்ரூட் ஆயில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை என்ன பண்ணுவாங்க, ரீஃபைண்ட் ஆயிலாக நமக்கு வருதே அதுதான். அதை என்ன பண்ணுவாங்க, ரீஃபைன் பண்ணுவாங்க. கெமிக்கல்ஸ் போட்டு எல்லாமே வந்து ரீஃபைன் பண்ணி அந்த க்ரூட் ஆயிலோட ஸ்மெல் இல்லாமல் ரீஃபைன் பண்ணி நமக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு ஆயில் வருது, ரீஃபைன்டு சன்ஃப்ளவர் ஆயில், அந்த ஆயில் இந்த ஆயிலெலாம் நம்ம பார்க்குறோமே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. இதுவே இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கணுன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம நிறைய கிரவுண்ட்நட் ஆயில் வந்து எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க. கடலை எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த கடலை எண்ணெய் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அதாவது விவசாயத்துலேருந்து அந்த நிலக்கடலையை எடுத்துகிட்டு வந்து அந்த நிலக்கடலையை க்ளீன் பண்ணி அந்த பருப்புகள் எல்லாம் வந்துட்டு தனியாக எடுத்துகிட்டு ஒரு மரச்செக்கில் போட்டு அதை ஆட்டும்போது என்ன ஆகுது, அதோட சக்கையெல்லாம் வெளியே தனியாக வந்துடும். எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ எண்ணெய் தனியாக, அதனுடைய சக்கைகள் தனியாக, ரெண்டுத்தையும் ஒரே நிலக்கடலையிலிருந்து என்னென்னத்தை பிரிக்கிறோம், அதோடைய சக்கையும் வெளியே எடுக்கிறோம், அதே மாதிரி ஒரு ஆயிலையும் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ 2 விதமான பொருள் வந்து நமக்கு நிலக்கடலையிலேருந்து கிடைக்குது. இந்த சக்கையை என்ன பண்ணுவாங்க, இந்த கால்நடைகளுக்கு வந்து அதுக்கு உணவாக வந்து அந்த சக்கைகளை வந்து ஏதோ யூஸ்ஃபுல்னஸ், ஒரு யூஸ் வந்து அந்த பொருள்னால இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பொருளிலிருந்து எந்தெந்த பொருளெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறது தான் வந்து அனலைட்டிக்கல் இண்டஸ்ட்ரி. அடுத்தது சிந்தட்டிக் இண்டஸ்ட்ரி அப்படின்றது வந்து செயற்கை தொழில் அப்படின்னு செயற்கை தொழில்முறை அப்படி சொல்கிறாங்க. விச் கம்பைன்ஸ் வேரியஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் இன்டு நியூ ப்ராடக்ட் ஆஸ் இன் த கேஸ் ஆஃப் சிமெண்ட். அதாவது நிறைய ப்ராடக்டை வச்சு ஒரு ப்ராடக்டை உருவாக்குறது. செயற்கையாக அதாவது பலதரப்பட்ட பொருட்களை வந்து சேர்த்து ஒரு நியூ ப்ராடக்டாக வந்து உருவாக்குறது. அதாவது சிமெண்ட்டு எக்ஸாம்பிள் வந்து அவங்க சிமெண்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்தது ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி. அதாவது தொடர்ந்து இப்போ ஒரு ப்ராசஸ் முடியுது, ஒரு ஸ்டேஜ் முடியுது,
இப்போ கார் கம்பெனியே எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு வந்து என்ஜினு அந்த எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, உள்ளே இருக்கிற அந்த சீட்டிங் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணுவாங்க, அந்த பிரேக்கு இதெல்லாமே வந்து செட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது அந்த காருக்கு வந்து ஒரு பாடி மேலே வந்து அந்த பாடி இருக்கும் இல்லையா, அதை வந்து தயார் பண்ணுவாங்க. அதை தயார் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து லைட்டிங் எல்லாம் வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜும் வந்துட்டு ஒவ்வொரு இம்ப்ரூவைசேஷன் வந்து கொடுத்து அந்த ப்ராடக்டை வந்து மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டை கொண்டு வருவாங்க. அதை தான் வந்து ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி வந்து பண்ணும். ஸோ விச் இன்வால்வ்ஸ் சக்ஸசிவ் ஸ்டேஜஸ் ஃபார் மேனுஃபேக்சரிங் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ். அதாவது ஒரு பொருளை வந்து ஒரு சக்ஸஸாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருளாக கொண்டு வர்றது அப்படின்றது தான் வந்து ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி அப்படின்றாங்க. ஆஸ் இன் த கேஸ் ஆஃப் சுகர் அண்ட் பேப்பர் அப்படின்னு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அசம்பிளிங் இண்டஸ்ட்ரி. அசம்பிளிங் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கிறது. which assembles different component parts to make a new product as in the case of television, car, computer etc. ஓகே, இப்போ ஒரு கம்ப்யூட்டர் நீங்கள் எடுத்துக்கிறீங்க வச்சுக்கோங்க, ஈவன் எக்ஸாம்பிள் கார் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ், அதோட காம்பனன்ட்ஸ் வந்து வேறு வேறு இதில் காம்பனன்ட் இருந்தால் அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, அசம்பிள் பண்ணுவாங்க. இப்போ சைக்கிள்னாலும் என்ன பண்ணுவாங்க, அது தனித்தனி பார்ட்டாக இருந்ததுன்னா அதை வந்து அசம்பிள் பண்ணி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருளாக மாற்று. இதுதான் வந்து அசம்பிளிங் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த 4 இண்டஸ்ட்ரியுமே வந்து எதோட ரிலேட்டட் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. சரிங்களா? அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது என்னென்னா கட்டுமான தொழில். ஓகே, இந்த பில்டிங்ஸு பிரிட்ஜஸ் இதெல்லாம் கட்டுறாங்க இல்லையா, இதை தான் வந்து என்ன சொல்கிறோம், கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ். தீஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் இன்வால்வ்ட் இன் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங், டேம்ஸ், பிரிட்ஜஸ், ரோட்ஸ் ஆஸ் வெல் அஸ் டனல்ஸ், கேனல்ஸ். இந்த சுரங்கங்கள் அமைக்கிறது, இந்த பிரிட்ஜ் கட்டுறது, டேம் தண்ணிக்காக டேம் கட்டுறது, பில்டிங் கட்டுறது, ரோட் போடுறது, இது எல்லாமே வந்து எங்கே இருக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நாம் இப்போ வந்து on the basis of activityல primary and secondary பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ இந்த டாபிக் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோஸை நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஸ்டடீஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.